ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். போன எபிசோட் லாஸ்ட்ல நம்மளோட மௌலி குணால் ரெண்டு பேருமே சூப்பரா டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு நந்தினி ஓடி இது எல்லாத்தையுமே பார்த்துருவா. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நமக்கு அவ்வளோ வாக்கு கொடுத்தானே, நம்ம கூட தான் இருப்பேன், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படி இப்படின்னு ரொம்ப வாக்கு கொடுத்துட்டு இப்போ அந்த மௌலி கூடயே அவன் நெருங்கி இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்படியே அழுதுட்டு அந்த இடத்துல அப்படியே பார்த்துட்டு நிக்கிறா. அங்க இருக்கிற எல்லாருமே மௌலி குணால பாராட்டிட்டு இருக்காங்க. ஐயோ, பாக்குறதுக்கே எவ்வளவு அழகா இருக்காங்க இந்த ஜோடி, என் கண்ணே பற்றும், கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ரொம்பவே பொறாமையா இருக்கு. அப்படியே இவ தடிக்க விழ போகும்போது டக்குன்னு ஒரு கை இவளை தடுக்குது. அது யாருன்னு பார்த்தா தான் தெரியுது, உடன் சீரியல் ஹீரோயின் இருக்கால, அவ தான் வந்திருக்கா. உடனே நந்தினிட்ட பேச ஆரம்பிக்கிறா. இந்த பாரு நந்தினி, என்ன உனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கா? மௌலி குணால் ரெண்டு பேரும் எவ்வளவு நல்ல பேர் தெரியுமா? அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நீயே உன்னை மௌலி எவ்வளவு நம்பினா தெரியுமா? அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல நான் வரும்போதே பார்த்தேன், நீயும் குணாலும் ரொம்பவே ஒன்னா இருந்தீங்க. அப்புறம் ஆரத்தி எல்லாம் ஒன்னா எடுத்தீங்க. அப்புறம் செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு ரொம்ப க்ளோஸா இருந்தீங்க. அப்பவே எனக்கு உங்க ரெண்டு பேரும் மேல ஒரு சந்தேகம் வந்துச்சு. நான் உங்க ரெண்டு பேரை பத்தியும் மௌலிட்ட சொல்ல போகும்போதெல்லாம் அவ அவ்வளவு நம்பிக்கையா இருந்தா, அவங்க ரெண்டு பேரும் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா. அது எல்லாத்தையுமே நீங்க ரெண்டு பேரும் சுக்குநூறா உடைச்சிட்டீங்க. ஏன் நந்தினி இப்படி பண்ண? அவ உன் மேல எவ்வளவு பாசமா இருந்தா தெரியுமா? தயவு செஞ்சு நான் சொல்றேன், நீ குணாலோட வாழ்க்கையை விட்டு தயவு செஞ்சு போயிடு. குணால் மௌலிக்கு மட்டும்தான், உனக்கு வேற ஒரு நல்ல பையன் கண்டிப்பா கிடைப்பான். தயவு செஞ்சு அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையை விட்டு நீ நிரந்தரமா போயிடு. அதுதான் உனக்கும் நல்லது, அவங்க ரெண்டு பேருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ போட்டுட்டு இருக்கா. உடனே நந்தினிக்கு எதுவுமே சொல்ல முடியல. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அழுதுட்டே அந்த இடத்தை விட்டே போயிடுறா. வீட்டுக்கு போயிட்டு அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்படியே அழுதுட்டு இருக்கா. ஆனா என்ன பண்றது, எனக்கு தெரியும் மௌலியோட லைஃப்ல நான் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா குணால் மாதிரி ஒருத்தவர் என்னோட லைஃப்ல இதுக்கப்புறம் கிடைக்கவே மாட்டாரு. என்ன அன்பா கேரிங்கா பாத்துக்கிற ஒரே ஒரு பர்சன் அவரு மட்டும்தான். என்னோட வாழ்க்கையில நான் ஆம்பளைங்களை பார்த்தாலே பயந்துட்டு இருந்தும் போது குணால் மட்டும்தான் என்ன ஒரு மனுஷியா என்கிட்ட பழக ஆரம்பிச்சாரு, என்கிட்ட அன்பை காட்டினாரு. அவரை எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கா. இங்க அப்படியே மௌலியை காட்டுறாங்க. பாட்டி மௌலிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடும்போது எவ்வளவு அழகா இருந்தீங்க தெரியுமா? வீட்டுக்கு போனவொன்னே உங்க ரெண்டு பேருக்கும் சுத்தி போடணும், எல்லாரோட கண்ணும் உங்க ரெண்டு பேரும் மேலதான் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. சரி பாட்டி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு ஆண்டி இருக்காங்களே, அவங்க பேசுறாங்க. இந்த பாரு மௌலி, நான் தான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன், நந்தினியையும் குணாலையும் ஒன்னா எங்கேயும் போக விடாத, அவங்க ரெண்டு பேரையும் நம்பாத, அந்த நந்தினி பொண்ணு சரியில்லைன்னு நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன். ஆனா நீ என் பேச்ச நம்பவே இல்லை. இப்ப பாரு, இப்பதான் நான் கேள்விப்பட்டேன் குணாலும் நந்தினியும் காதலிக்கிறாங்களாமே. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? உன்னை விட்டுட்டு அவ கூட அவன் அஃபேர்ல இருக்கான். இதெல்லாம் கேட்கும் போதே ரொம்பவே அசிங்கமா இருக்கு. அதுக்குதான் பெரியவங்க பேச்ச மதிக்கணுங்கிறது. அந்த நந்தினியை நீ உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கவே கூடாது, அவளோட புருஷன் கூடயே நீ அனுப்பி வச்சிருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸுங்கிற பேர்ல ரொம்பவே பேசிட்டு இருக்காங்க. இவளுக்கு அதை கேட்க கேட்க இன்னும் கொஞ்சம் பயங்கரமா டென்ஷன் ஆகுது. போது ஆண்டி நிறுத்துங்க, என்னோட லைஃப்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நீங்க பாக்குறத விட்டுட்டு உங்க லைஃப்ல என்ன நடக்குதோ அதை போய் பாருங்க. எனக்கு தெரியும் என் லைஃப்ல நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவா இங்கிருந்து போயிடுவா. அப்படியே அவ போயிட்டு இருக்கும்போது அங்க இஷ்குமே மஜாவான் அந்த சீரியல்ல நடிச்ச தாரா இருக்கால, அவ வந்துடுறா. உடனே அவளும் அவ பங்குக்கு பேச ஆரம்பிக்கிறா. என்ன மௌலி, பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி சோகமா இருக்கிற மாதிரி இருக்கே. அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்த, இப்பதான் நானும் கேள்விப்பட்டேன் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நந்தினிக்கு ஏத்துக்கிட்டு நீயும் அந்த குணாலும் எப்படிலாம் என்கிட்ட பேசுனீங்க, என்கிட்ட கோவப்பட்டீங்க. அவ உன்னோட புருஷனை எடுத்துக்கிட்டாலாமே. இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, சிரிப்பு தான் வருது. அன்னைக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்ன அசிங்கப்படுத்தினதுனால தான் இப்போ உனக்கு இந்த கதி அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கா. இவளுக்கும் ரொம்பவே கோவம் வருது. உனக்குலாம் வெக்கமாவே இல்லையா? தேவையில்லாம எதுக்கு என்கிட்ட பேசிட்டு இருக்க? உன்னோட லைஃப பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காத. ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தவ தானே நீ எவ்வளவு பெரிய சைக்கோத்தனமானவ. ஒரு அப்பாவி பெண்ணோட வாழ்க்கையை நீ எப்படிலாம் அழிச்சிருக்கங்கிற எல்லா விஷயமுமே எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட நீ என்ன பத்தியும் ஏன்
குடும்பத்தை பத்தியும் பேச உனக்கு எந்த விதமான தகுதியும் இல்ல. சும்மா தேவையில்லாம என்கிட்ட பேசாம அங்க போய் பேசப்போ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து கோபமா பேசிட்டு அங்கிருந்து போயிடுவா. உடனே இவளுக்கு செம்மையா கோவம் வரும். இவளுக்கு எவ்வளவு திமிரு இவளை அப்படின்னு சொல்லிட்டு இவ கோவமா போகும்போது டக்குன்னு அவளோட அண்ணன்காரன் வந்து இவளை வந்து கையை பிடிப்பா. எதுக்கு நீ வந்து இப்ப கோவப்பட்டு இருக்க? பின்ன என்னன்னா அவளை பாத்தீங்களா, அவ என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு இருக்கா? நான் சைக்கோவா? நான் சைக்கோவா? இந்த சைக்கோ அவளை என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படும் போது, இந்த பாருமா அதான் உன் அண்ணன் நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன் அவளை நான் வந்து கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். உன்னை வந்து அசிங்கமா பேசினால அதனால அதுக்கான தண்டனை அவளுக்கு கண்டிப்பா உண்டு, நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். இவன் என்ன பண்ண போறான்னு ஒன்னும் புரியல. அப்படியே இங்க மௌலியை காட்டுறாங்க. அவ பக்கத்துல அந்த உடான் சீரியல் ஹீரோயின் தான் வந்து பேசிட்டு இருக்கா. என்னாச்சு மௌலி, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நான் வந்து என்ன பண்ணேன், ஏன் எல்லாரோட லைஃப்ல வந்து நடக்கிறத பத்தி எல்லாருமே பேசி எனக்கு அட்வைஸ் பண்றேங்கிற பேர்ல என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. என்னால முடியல, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நானே இவங்க 2 பேரையும் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணதை நினைச்சு ஒவ்வொரு நாளும் நான் வந்து நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதை குத்தி காட்டுற மாதிரியே இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்றதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு தன்னோட ஃப்ரெண்டிட்ட வந்து அழுது பேசிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்த பாரு மௌலி, நீ ஏன் வந்து அடுத்தவங்க பேசுறதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்கிற? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, நீ ஒண்ணு கவலைப்படாத. கடவுள் இருக்காரு, அவரு வந்து உன்னோட லைஃப்ல வந்து கண்டிப்பா குணால கொண்டு வருவாரு. உனக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இனிமே வராது. அந்த கடவுளை மட்டும் நீ நம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கடவுள் சிலையை வந்து அவ கையில கொடுத்துட்டு அவளை ஹக் பண்ணிட்டு, நீ கவலைப்படாத, இன்னொரு தடவை நான் வந்து உன்னை மீட் பண்றேன், சரியா, தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவ போயிடுறா. அதுக்கப்புறம் இங்க எல்லாரும் சேர்ந்து சாமிக்கு வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க, ஆரத்தி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் கண்ணை மூடிட்டு வேண்டிட்டு இருக்கும் போது அந்த தாராவும் அங்க பக்கத்துலதான் இருக்கா. அவ வந்து கண்ணை காட்டின உடனே அவளோட அண்ணக்காரன் என்ன பண்றான், நெருப்பை எடுத்து நம்ம மௌலியோட துப்பட்டால தூக்கி போட்டுடுறான். அது வந்து பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருது. இது தெரியாம அவ சாமி கும்பிட்டு இருக்கா. இதெல்லாம் தூரத்துல இருந்து நம்மளோட குணால் பாத்துறான். அவனுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. உடனே ஓடி போயிட்டு அந்த நெருப்பு அவனோட காலாலேயே அணைச்சிட்டு இருக்கான். ஒரு வழியா நெருப்பு அணைச்சு அவளை காப்பாத்திடுறான். உடனே இவனுக்கு செம்மையா கோவம் வருது. உடனே அங்க இருக்கிற தாரா அவனோட அண்ணன் 2 பேரையும் பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். நீங்களா மனுஷங்களா? கொஞ்சம் கூட அறிவு இல்ல, எவ்வளவு திமுறை இருந்தா அப்படி பண்ணுவீங்க? எதுக்கு என்னோட மௌலி கிட்ட இப்பெல்லாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்துவான். உடனே தாரா ஒண்ணுமே தெரியாத மாதிரி சொல்லுவா, என்ன பேசிட்டு இருக்க? நாங்க என்ன பண்ணோம்? ஆரத்தி எடுக்கும் போது ஏதாவது தெரியாம வந்து நெருப்பு பட்டிருக்கும். உன்னோட பொண்டாட்டி வந்து துப்பட்டாவை இப்படி கீழே சீக்க விட்டுட்டு இருந்தா அப்படிதான் நடக்கும். அதுக்காக நீ எங்க 2 பேர் மேலேயும் பழி போறியா? நாங்களாம் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து நடிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏய், நீ ரொம்ப நடிக்காத, எனக்கு நல்லாவே தெரியும், என்னோட 2 கண்ணால நான் பார்த்தேன். உன்னோட அண்ணங்காரன் தான் வந்து என்னோட பொண்டாட்டியோட துப்பட்டால வந்து இந்த நெருப்பை பத்த வச்சான். இதுக்கெல்லாம் வந்து உங்களை 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பயங்கரமா கோவம் வந்து கத்திட்டு இருக்கான். நீ கண்ணால பார்த்தேன்னு சொன்னா நாங்க எல்லாரும் அதை நம்பிடுவோமா? நீ எவ்வளவு பெரிய சீட்டர், உன்னோட பொண்டாட்டி இருக்கும் போதே அவளோட ஃப்ரெண்டு கூட குடும்பம் நடத்தினவன் தானே நீ. அப்படி இருக்கும் போது நீ எல்லாம் பேசுறதுக்கு உனக்கும் தகுதி இல்ல. அப்புறம் இந்த மௌலி இருக்காளே, இவ வந்து ஒரு நல்ல ஒய்ஃபா உன் குடும்பத்தை நல்லா பார்த்திருந்தா அப்படின்னா நீ வேற ஒரு பொண்ணை தேடி போயிருக்க மாட்ட. இவ வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஒய்ஃபுக்கு தகுதியே இல்லாதவ, அதனால தானே நீ வேற ஒரு பொண்ணை தேடி போன அப்படிங்கிற மாதிரி மௌலியையும் ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி பேசும்போது இவனுக்கு செம்மையா கோவம் வருது. இந்த பாரு, அதை வந்து நீ சொல்லாத. ஏன் மௌலியை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த விதமான தகுதியுமே கிடையாது. அவ என்னையும் சரி என்னோட குடும்பத்தையும் சரி ரொம்பவே நல்லா பாத்துக்கிட்டா. அவள மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். அப்புறம் இத பத்தி எல்லாம் பேச நீ யாரு ஃபர்ஸ்ட்? இது எங்க 2 பேரும் பர்சனல் லைஃப், இத பத்தி நீ பேசாத. ஒழுங்க மரியாதையா போற வழிய பாருங்க. ஏன்னா இங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சிருக்கோம். அதுல வந்து பார்த்தா உன்னோட அண்ணங்காரதான் வந்து என்னோட பொண்டாட்டி மேல நெருப்பு வச்சாங்கிற உண்மை எல்லாருக்குமே தெரிஞ்சிரும். அந்த வீடியோவை எடுத்துட்டு போய் நான் போலீஸ்ட கொடுத்தேன்னா காலம் முழுக்க நீ களி திங்க வேண்டியதா. அதனால ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து 2 பேரும் ஓடி போங்கிற மாதிரி ரொம்பவே வந்து கோவமா மிரட்டிட்டு இருக்கான். இவளுக்கு செம்மையா கோவம் வருது. இந்த பாரு, போலீஸ்னு சொன்னா நாங்க பயந்துருவோமா? என்ன அசிங்கப்படுத்தின எந்த ஒரு இடத்துலயுமே நான் இருக்கவே மாட்டேன், குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாராவும் அந்த இடத்த விட்டு போயிடுறா. இங்க மௌலிக்கு வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலிங்கா தான் இருக்கு. ஏன்னா குணால் வந்து தன்னை விட்டு கொடுக்காம வந்து அவகிட்ட பேசினதெல்லாம் நினைக்கும் போது அவளுக்கு ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கா தான் இருக்கு. அதோட அவனும் அந்த இடத்த விட்டு போயிடுவான். இவ வந்து ரொம்பவே திங்க் பண்ணி யோசிச்சுக்கிட்டே இருப்பா. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.